எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு, உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போறோன்னு ராஜேஷ மிரட்டினப்போ தைரியமா கொண்டு போங்கன்னு ராஜேஷ் சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கோர்ட்ல உன்னை பிரஸ் மீடியான்னு போட்டோ எடுப்பாங்க, எடுத்து உன் பெரியப்பா படத்தையும் பக்கத்துல போட்டு பிசினஸ்மேன் சிதம்பரம் பெரியசாமி குடும்பத்தோட வாரிசு கற்பழிப்பு வழக்குல கைதுன்னு போடுவாங்க, பரவாயில்லையான்னு மிரட்டி இருக்காங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் அழுதுருக்கான்ப்பா. அவங்க யாருமே இவன் பேச்ச கேட்கல. மாலதி கழுத்துல தாலி கட்டு, இல்லனா உன் பெரியப்பா மானம் போயிடும்னு மிரட்டி இருக்காங்க மாமா. என்னால பெரியப்பாவுக்கு எந்த தலைகுணிவும் வரக்கூடாது, அப்படியெல்லாம் நியூஸ் போடாதீங்க. நான் மாலதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னை பலி கொடுத்து ஒன்ன காப்பாத்திருக்காண்டா, அதுதான்டா ராஜேஷ். என்னடா இதெல்லாம்? சின்ன பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய பையன் இந்த கிழவனுக்காக வாழ்க்கையே காவு கொடுத்துருக்கானா? தாங்கலடா சாமி, தாங்கலடா. கொடுமடா, கொடுமடா. இப்படி நடக்கலாமா? ஏமா பாரதி, இவங்க சொல்றதுல உண்மையம்மா? ஐயோ மாமா, இப்படி வாழ்க்கையை பலி கொடுத்துட்டியடா ராஜேஷ். பாவம் பாவம் பாவம். ஏண்டா ஏண்டா அந்த பையன் இப்படி பண்ணா? டேய், நான் வாழ்ந்து முடிச்சவன்டா. இந்த பையன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட ஆனந்தமா இருக்கணும். நான் இப்படி எல்லாம் கனவு கண்டேன். இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன்டா. ஏண்டா அப்படி பண்ணா? ஏண்டா பண்ணா? நம்ப முடியலடா, என்னால நம்ப முடியல. சிதம்பரம், ராஜேஷுக்கு நீ பெரியப்பா மாத்திரம் இல்லடா, ராஜேஷுக்கு நீதான் குரு, நீதான் தெய்வம். அவன் அப்ப நடராஜன் இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை கேட்ட உடனே அப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு கடைசி வரைக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நன்றியோட இருக்கணும்னு ஆசைப்படுறான்டா. அதனால தான்டா இப்படி நடந்துக்கிட்டான். ஆமா மாமா, தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பெரியப்பாவுக்கு தன்னால எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ராஜேஷ்க்கு நீங்க என்ன உயிர் மாமா, அவனோட உயிரே நீங்க தான் மாமா. அதுதான் நம்ம இப்ப தப்பா போச்சு. அதுவே அவனுக்கு எதிரி ஆயிடுச்சே. இதுக்கு பேசாம அவன் என்ன வெறுத்திருக்கலாமேம்மா. இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறானேம்மா, வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறானே. மாமா, நீங்க எப்படியாவது ராஜேஷ்க்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு என்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்க. என்னால முடியல மாமா, என்ன பண்ணிச்சிருங்க. உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. நீ என்ன தப்பு பண்ண? என் மேல அவன் வச்ச பாசம் அவன் இப்படி பண்ண வச்சிருச்சு. அந்த விதத்துல பார்த்தா நீ தோத்ததுக்கு நான் தான் காரணம். மாமா,
உங்க பேரும் கெட்டு போயிடக்கூடாது, மாலதியால இந்த குடும்பத்திலயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு மாலதிய ராஜேஷ் எடுத்துட்டு போயிட்டான் மாமா, எடுத்துட்டு போயிட்டான். சிதம்பரம், ராஜேஷ் இந்த வீட்டுக்கு கடைக்குட்டி தான். ஆனா மனசால எல்லாரையும் ஜெயிச்சுட்டான்டா. ஆமா, ஜெயிச்சுட்டான். சின்ன பையன்டாவன், நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவன். அந்த பையன் இந்த கிழவனுக்காக தப்புடா பத்ரி, இது தப்புடா. இது நம்ம அனுமதிக்க கூடாது. சந்தோஷ், ராஜேஷ் இப்ப எங்கடா இருக்கான்? அவன் ஃப்ரெண்டு சுந்தர் ஏதோ வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். விடக்கூடாதுடா, அவனை இப்படி தவிக்க விடக்கூடாது. இந்த மர்ம பாரதி, உன் தங்கை இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. அவளுக்கு நடராஜன் மேல கோபம் இருந்திருக்கலாம். ஆனா அவனை பழி வைக்கிறதா நினைச்சு நம்ம குழந்தைய இப்படி பண்ணிருக்க கூடாதுரா. அவன் சீரு சிறப்புமா ஆனந்தமா இந்த வீட்டுல இருக்க வேண்டியவன். அவன் என்னடா பாவம் பண்ணா? அவன் ஏன்டா அங்க போய் தவிக்கணும்? தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, அவங்க 2 பேரும் இங்க கூட்டு வந்திருக்கடா. அவங்க இங்க இருக்கட்டும்டா. என்னடா தயங்குறீங்க? நீங்க போறீங்களா? இப்ப நான் போட்டுமா? மாமா, மாமா, ராஜேஷை விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது. உங்களையும் அனுப்பிட்டு நாங்க எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? கூட்டிட்டு வாங்க, உங்க உடனே கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கூட்டிட்டு வருவாங்களா? நீ பேசாம இருடா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எனக்கு ஒண்ணு ஆகாது, சீக்கிரம் கூட்டு வாங்கடா. நீங்க கவலைப்படாதீங்க, கூட்டிட்டு வந்துறியா? பாவண்டா அவன். சீக்கிரம் போங்க, போமா. எனக்கு ஒண்ணு ஆகாதுமா, போமா. கூட்டிட்டு வந்துருங்க. வரேன்டா. நம்ம வீட்டு குழந்தைடா அவன். எனக்காக அந்த சின்ன பையன் அங்க போய் பரிதவிக்கிறேன்னா நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? கொடுமையிடாது ஆண்டவா, கொடுமையிடா. இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சே பார்க்கலையே. என்ன சந்தோஷம் யோசிக்கிற? ராஜேஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம எல்லாம் பழிஞ்சு போகணும்னு மாலதிக்கு நல்லாவே தெரியும். அதை அவள் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கா. அவள் மட்டும் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தான்னா ஐயோ, அவள் என்ன வேணாலும் பயமாக இருக்கு எனக்கு. அவள் நடராஜனோட ரொம்ப மோசமானவளாக இருக்கா. மாமாக்காகவும் ராஜேஷ்காகவும் நாம் இதை தாங்கிதான் ஆகணும். வேற வழி இல்லை. யோசிக்காதடா. காலையில முதல் காரியமா போய் ராஜேஷை கூட்டிக்கிட்டு வா. அங்கிள், இவ பாவம் அங்கிள். அந்த மாலதிக்கு இவளை கண்டாலே ஆகாது. இந்த வீட்டுக்குள்ள வந்தால் கண்டிப்பாக இவ்வளோ டார்ச்சர் பண்ணுவா. டார்ச்சர் பண்ணி எப்படி இவளை இந்த வீட்டு விட்டு அனுப்பலான்றதான் அவளோட ப்ரியாரிட்டி பிளானாகவே இருக்கும். ஓ காட், என்ன நடக்க போதுன்னே தெரியல. இதை பாரு, என்ன நடக்கணுமோ அது நடந்தே தான் தீரும்.
மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். ஒத்துக்க மாட்டேன், அதுக்காக விட்டுட முடியுமா என்ன? இனிமே நான் தானே உனக்கு பொண்டாட்டி. ராஜேஷ், பால் குடிங்க. என்ன சிரிப்பு? எனக்கு வெக்கமா இருக்கு. ராஜேஷ் டார்லிங், பால் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ராஜேஷ் டார்லிங், டார்லிங். என்ன உன் அழகுல மயங்கி உன் கூட வாழ்ந்துரும் நினைச்சியா? என் மனசால ஏத்துக்கிட்டு கட்டினாதான் அதுக்கு பேரு தாலி. இப்ப நீ கட்டியிருக்கிறதுக்கு பேரு தாலி இல்ல, தூக்கு கயிறு. நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. நான் இங்கதான் இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட உனக்கு நான் புருஷனா மனசாலையும் வாழ மாட்டேன். நீயும் எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. ஏன் ராஜேஷ் இப்படி பேசுற? என்னமோ நடந்து போச்சு, விட. இனிமே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நல்லா பேசுற. இப்படி பேசித்தானே என்னையும் மல்லிகாவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி நடிச்சு எல்லா சதி வழிகளையும் பண்ண. ஒழுங்கு மரியாதை எழுந்து போயிடு. ராஜேஷ், நீ கோவப்பட்டா கூட அழகா இருக்க. ஐ லவ் யூ. லவ்வா? லவ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, எவன் கூட வேணாலும் போவ. ஏன் நாளைக்கு என்னை விட பணக்காரன் எவனாவது கிடைச்சா தாலியை கலட்டி போட்டு அவன் கூட போவன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் லவ்வ பத்தி பேசுற. நீ தப்பா பேசுற ராஜேஷ். அம்மா அப்பா
அக்கா அண்ணன்னு எல்லாரையுமே மீறி எல்லாத்தையும் விட்டுட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரோட சாபத்தையும் தாங்கிட்டு உனக்காக வந்திருக்க ராஜேஷ். உனக்கு எப்படியோ, ஆனா எனக்கு லவ் தான். நான் உன்னை லவ் பண்றத நீ புரிஞ்சுக்காட்டியும் இது உண்மையான லவ் தான். வாயை மூடு. இப்படி பேசுனா ராஜேஷ் சரியாயிடுவான், அவன் கூட வாழ்ந்துலான்னு கனவுல கூட நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. ஆனா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். சாகுற வரைக்கும் என் விரல் கூட உன் மேல படாது. நீ சித்திரவதை அனுபவிப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீயா டைவர்ஸ் கேட்டா கூட நான் கொடுக்க மாட்டேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எதிர்பார்த்து வந்த எதுவுமே கிடைக்காம ஏமாந்து நொந்து போவ. எல்லாத்துக்கும் தயாராரு. ராஜேஷ், நீ என்ன பண்ணாலும் ஓகே தான். நான் அழ மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள நீ இருக்க. உனக்காக நான் எதையும் தாங்குவேன். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னையிலிருந்து உனக்கு நரக வாழ்க்கை ஸ்டார்ட். இனிமே ஒரு நைட்டு கூட உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. பைத்தியம் பிடிச்சி அலையபடி அதுதான் நடக்கும். உண்மையில பைத்தியமா தானே? தப்பு இல்லை. அன்னைக்கே நீ என்ன கொண்டு இருக்கணும். தப்பு பண்ணிட்ட. இனிமே உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் தான். ஐயோ ராஜேஷ், டென்ஷன்ல உன் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ண. கிட்ட வந்து அசிங்கப்படுத்திடுவேன். உனக்கு ஏது அசிங்கம்ல? நீ தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவளாச்சே. இங்க பார், ஆண் பெண் உறவுங்கிறது வெறும் உடம்பால மட்டும் இல்லை, மனசாலையும் கலக்கணும். அன்னைக்கு நடந்ததுக்கு பேரு அது வேற. சி, மானம் கெட்டவள. கோவம் இருக்கதானே செய்யும், தப்பில்லை. ஆனா இப்படி இருக்கவா நான் கஷ்டப்பட்டேன்? பாரதி, நடராஜன், ஏன் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி நீ என் கூட சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக வாழணும். இது கூடிய சீக்கிரம் நடக்கணும், நடக்கும்.